ஹாய் எவ்ரிஒன். நம்ம இப்போ வந்து பேர்ல்ஸ் வந்து எப்படி வந்து பேர்ல் செட்டிங் மிஷின்ல வந்து எப்படி அடிக்கிறதுன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் வந்து இது வந்து ஏற்கனவே வாங்கியிருக்கேன். ஏற்கனவே நான் இத வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் வச்சு நம்ம எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். நான் இது வந்து வாங்கி ஒரு 1 இயர் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து நம்ம நார்மல் இது மாதிரி விற்கிறாங்க. அதையும் நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்க தருவாங்க. இதை வந்து நம்ம தனியாக தான் வாங்கணும். அவங்க கிட்ட வந்து நம்ம தனியாக இவ்வளோ கிராம்ஸ் இவ்வளோ ரேட்டுன்ற மாதிரி நம்ம வாங்கிக்கணும். தென் வந்து இது மாதிரி இந்த மிஷின் கொடுத்துருப்பாங்க. இந்த மிஷின் கீழே நமக்கு என்ன பேர்ல்ஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணி இது பண்ணிக்கணும். தென் வந்து எனக்கு வந்து இந்த பேர்ல்ஸ் வந்து நிறைய இருக்கும். அது ஒன்று கொடுத்துருக்காங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. என்கிட்ட வந்து 2 சைஸ் தான் இப்போதைக்கு நான் வந்து வச்சுருக்கேன். இந்த பெரிய சைஸ் தான் பீட்ஸு. நம்ம என்ன பீட்ஸு நிறைய இது வந்து தொலைச்சிடுவோம்ல, அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு இதுவும். தென் வந்து இது மாதிரி வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து நான் வச்சுருக்க பீட்ஸ்க்கு வந்து எனக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ இதுவே வந்து ஃபிக்ஸபிளாக இருக்கும். தென் வந்து நான் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸில் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பேர்ல் வந்து எப்படி நம்ம செட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த இந்த இது இருக்குல்ல, இது வந்து அந்த இது போடுற மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து என்ன பண்ணணும், கரெக்டாக இந்த மிஷின் இது கீழே வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. அவங்களே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு ரவுண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டாக வந்து என்ன ஆகும்னா இதில் வந்து பிளேஸ் ஆகும். கரெக்டாக இதில் வந்து இப்படி நம்ம போட்டோம்னா இப்படி உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கு அப்புறம் இந்த ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோலை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பீட்ஸ் வந்து நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன் ஏற்கனவே. அந்த பீட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இந்த பீட்ஸில் வந்து என்னன்னா வந்து ஹோலே இருக்காது. நம்ம நார்மல் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஹோல் இருக்கும். அதில் நம்ம நீடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நமக்கு ஹோலே இருக்காது. ஹோலே இல்லாமல் வந்து தென் அப்படியே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து கரெக்டாக என்ன பண்ணணும்னா இந்த மேலே இருக்குல்ல, அதில் வந்து நம்ம இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு தென் வந்து இப்படி இந்த இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் வந்து நம்ம நார்மல் இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த பீட்ஸ் வந்து இதில் இறங்கி அடிக்கும். இதுதான் இதோட கான்செப்டே. இப்படி அடிக்கும். நம்ம வந்து நார்மல் ஒரு பிளெயின் ட்ரெஸ்ஸுக்கு கூட என்ன பண்ணிக்கலாம்னா இது மாதிரி பீட்ஸ் ஃபிட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஏற்கனவே வந்து ஒரு ஆரி டிசைன் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு தான் வந்து நான் இதை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் வந்து இது ஒரு குட்டி பாப்பாஸ்க்கு போடுற மாதிரி. அவங்களுக்கு வந்து நம்ம அங்கங்கே புட்டாஸ் கொடுக்கறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இதில் வந்து நான் இந்த இடத்த வந்து கரெக்டாக இந்த ஷோல்டர் வர இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் நல்லா பாருங்கள். இதை வந்து நான் கீழேயும் இந்த கிளாத்தில் இப்படி நான் உள்ளே விட்டுக்கிட்டு இப்படி கீழேயும் மேலேயும் வச்சு இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ப்ரெஸ் இப்படி லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி எடுத்துட்டிங்கன்னா அது நமக்கு அப்படியே செட் ஆகிடும். ஓவர் ப்ரெஸ் பண்ணால் அது அப்படியே உடஞ்சி போயிடும். நம்ம வந்து ஓவர் ப்ரெஸ்ஸும் பண்ணக்கூடாது. இந்த இடம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது பேக் சைடு உங்களுக்கு போட்டதே தெரியல. இந்த சைடு இப்போ வந்து எனக்கு வந்து சிங்கிள் பீட்ஸே போதும், அங்கங்கே நான் சிங்கிள் பீட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னாலும் ஓகே. அப்படி இல்லை சிங்கிள் கொடுத்தா நல்லா இருக்காது, நான் வந்து 3 மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது பக்கத்துலேயே இந்த இடத்துல ஒன்றும் கீழேயும் ஒன்று நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், திருப்பியும் வந்து இதை எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இதை பின்னை வந்து நம்ம கீழே போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. தென் வந்து இந்த பீட்ஸை எடுத்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம், இது வந்து நம்ம நல்லா டைட் பண்ணிக்கணும். லூஸாக இருந்துச்சுன்னா வந்து ஆடுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து 3 லேயர்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ வந்து நான் வந்து அதை வந்து இது பக்கத்துலேயே
கொஞ்சம் ஒட்டின மாதிரி. இது பக்கத்துலேயே வந்து நான் வச்சு ஒன்று அடிச்சிடுறேன். அடித்த உடனே இது வந்து ஒரு 2 லேயர்ஸ் மாதிரி வந்துருச்சா, உங்களுக்கு தெரியுதா? 2 லேயர்ஸ் மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து ஒன்று நான் போட்டேன்னா அது ஒரு 3 மாதிரி ஃபார்ம் ஆகிடும். 3 மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து உங்களுக்கு 3யே போட்டு காட்டிடுறேன். இந்த பேக்லேருந்து நான் ஒன்று எடுத்துக்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு தான் இதை போடணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து ரெண்டுமே வந்து கனெக்ஷன்லேயே இல்லை. ஸோ வந்து நம்ம எதை வேணால் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு நம்ம போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை நமக்கு. அதனால் வந்து நீங்கள் அதுக்கெலாம் டவுட் படாதீங்க. இந்த இடத்துல வந்து நான் கரெக்டாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணி நான் அடிச்சுக்கிறேன். இதை வந்து லைட்டாக நீங்கள் இழுத்து விடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு புட்டாஸ் மாதிரி இது வந்து ஃபார்ம் ஆகிடும். தெரியுதா? அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் வந்து அங்கங்கே கொடுக்குறீங்களோ இல்லை அங்கங்கே கொடுக்கலையோ அது வந்து உங்களோட விருப்பன்ற மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு இன்னும் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பாய்.